ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் அழுதுகிட்டே கார் எடுத்துகிட்டு வந்திருப்பா. ஹீரோக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இவனும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கான். வர வழி எல்லாமே ஹீரோயின் வந்து சொல்லியிருந்திருப்பாள்ல, உனக்கு எல்லா உண்மையுமே ஒரு நாள் தெரிய வரும், அப்போ நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்படின்னு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். இப்போ இவளுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த மாதிரி நம்மகிட்ட சொல்லியிருக்கா அப்படின்ட்டு. ஹீரோயின் எங்கே வந்திருக்கா அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டெலிஃபோன் ஒன்று இருக்கும்ல, அங்கே தான் வந்திருக்கா. ஸோ அந்த இறந்து போன அங்கிள் கிட்ட தான் ஃபோன் பேசிகிட்ருக்கா அழுதுகிட்டே. அங்கிள், நீங்கள் நான் பேசுகிறத கேட்குறீங்களா? யான் வந்துட்டு என்னை ரொம்பவே வெறுக்கிறான். எல்லாமே உங்களுக்காக தான். அவன் உங்களோட பையனே கிடையாது. ஆனாலும் நீங்கள் இறந்து போனதுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு எங்களை ரொம்பவே வெறுத்துட்ருக்கான். இப்போ எங்கள் அம்மாவும் என்னை ரொம்பவே வெறுக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? கேட்டுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. ஹீரோக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி நேராக அந்த லின்னு இருக்காங்கள, அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான். அந்த அம்மா பார்த்திங்கன்னா ஏதோ துணி ஏதோ காய போட்டுட்ருக்காங்க. ஸோ இவன் அதையே பார்த்துட்ருக்கானா. அப்போ அவனுக்கு சில விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. ஃபஸ்ட் டைமு அந்த சேரிட்டி ஈவெண்ட்டில் தானே மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வெறிக்க வெறிக்க வெளியே பார்த்துட்டு இருந்திருப்பாங்கள்ல, அந்த விஷயங்கள். அப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் 2 பேருமே ஒரே டிஷ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்திருப்பாங்கள்ல, அந்த விஷயங்கள். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் டியாங் வந்து கேட்பான், உங்களோட பையன் எங்கே அப்படின்ட்டு. நான் தெரியாமல் என்னோடய பையனை தொலைச்சிட்டேன் அப்படின்ட்டு அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வருது. அவங்களும் பார்த்தீங்கன்னா லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். அந்த பாக்ஸிங் பேக் இருக்குல்ல, அதை பார்த்திங்கன்னா வெறித்தனமாக குத்திகிட்ருக்கான். ஏன்னா இவன் வந்துட்டு தன்னோட அப்பா இறந்து போனதுக்கு காரணம் ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி அவளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் அது அவங்க அப்பாவே கிடையாது. அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்திருப்பா. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவனும் பார்த்துட்டு தானே இருந்திருப்பான். ஸோ அதெல்லாம் நினைக்கும் போதே இவனுக்கு வெறுப்பாயிட்டுருக்கு. பேக்கை போட்டு வெறித்தனமாக குத்திகிட்ருக்கான். ரொம்பவே டயர்டாக்கி கீழேயே பார்த்திங்கன்னா விழுந்துடுறான். ஹீரோயினும் அழுதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கா. ஹீரோட ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாமான்னு தோணுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்கேயே நின்றுட்டுருக்கா. இவன் நிற்கிறா அப்படின்ற விஷயங்கள் ஹீரோக்கும் தெரியுது. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்து டோரை ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறான். ஆனாலும் இவனுக்கும் ஓப்பன் பண்ண மனசு வரமாட்டுது. ஸோ 2 பேருமே அங்கேயே நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. மறுநாள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஜியாங் தான் சில பிளான்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எதையுமே சுத்தமாக கவனிக்கவே இல்லை. இதை பார்த்துட்டு பிஏ ஒய்டி அப்புறம் ஜியாங் 3 பேத்துக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. இவன் வந்து வேலை விஷயத்தில் இப்படி இருக்க மாட்டானே, இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ அங்கேருந்து போகும்போது ஒய்டி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. இவ பார்க்குறதா அந்த பிஏ பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஜியாங் வந்து ஒய்டிகிட்ட கேட்குறான், அம்மா அவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கான், வேலையிலலாம் இந்த மாதிரி இருக்க மாட்டானே, தெரியலையே, என்னென்னு விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா பிஏ கிட்ட வந்து சில ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஹீரோவை பற்றி கேட்க அவன் கடுப்பாயிடுறான். நீங்கள் ஏன் அடிக்கடி ஹீரோவை பற்றியே கேட்குறீங்க, அவன் மேலே ரொம்பவே அக்கறையோ அப்படின்னு. இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இல்லை நம்ம எல்லோரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். ஸோ சோகமாக இருந்தாங்க அப்படின்னா என்ன விஷயங்கள்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போக. ஆனால் பிஏக்கு நல்லாவே புரியுது, அவனுக்கு செம்மையாக கடுப்பாயிட்ருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஹீரோயினோட அம்மா எங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவங்கள கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தவன் வந்தான்ல, அவன் யார் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க தான் எங்கள் அப்பாவை ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே, அவன் அன்றைக்கி வந்தான்ல, அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே நான் திரும்பவும் செக் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. இவனும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினையும் அந்த ஆன்ட்டியும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் டியாங்க மீட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கா, நான் இங்கேருந்து போகிறேன், ஹீரோ விட்டும் ரொம்ப தூரமாகவே போகணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கான ஒரு வேலையை தேடி நானும் எங்கள் அம்மாவும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஏமா இந்த திடீர் முடிவு, அந்த மாதிரிலாம் நீ சொல்லாத அப்படின்ட்டு. இல்லை ஆண்டி, இதுக்கு மேலேயும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த 2 பேரும் வந்து ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் எங்கள் அம்மாவையும் ஹெட் பண்ணிடுவானோ அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷமும் பயமாக இருக்குது. அதனால் தூரமாக போய் இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு.
இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவளோட சிச்சுவேஷனுமே அவங்களுக்கு புரிய தான் செய்யுது. அப்படியே நைட்டு போல் ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க வீட்டில் இருக்காங்க. அந்த இடத்துக்கு வைட்டியும் ஹீரோவும் உள்ளே வந்துட்டுருக்காங்களா. இந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா வைட்டியை ரொம்பவே வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என் கூட ஒர்க் பண்ணுற ஆள் தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபைல் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க போல். 2 பேரும் வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இவங்க காரில் வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காங்க. யார் என்ன அப்படின்றது தெரியல. இவங்க 2 பேரும் ஒரு மொட்டை மாடிக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் வைட்டி கூப்பிட்டு வந்திருப்பா போல். இந்த இடத்துக்கு என் பாய் ஃப்ரெண்ட் கூட நான் வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு அப்படியே அவனை பார்க்க, அவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையேம்மா அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைம் நான் அவங்கள அந்த பாரில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூவில். அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றாவே ஒர்க் பண்ணியிருக்கோம் ஓவர் டைம். அப்புறம் சாப்பிட்ருக்கோம், ஒன்றாவே பிஸ்னஸ் ட்ரிப்பெல்லாம் போயிருக்கோம். ஸோ நான் நிறைய டைம் உங்களை வாட்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்பவே சின்சியராக இருப்பீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பீங்க, அண்ட் ரொம்ப ரொம்ப கேரிங்காகவும் இருப்பீங்க. அதனால் நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹக் பண்ண வர அவன் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுட்ருக்கான். இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு உங்களை அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை. ஆனால் நீ எப்படி இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணன்னு எனக்கு புரியல, என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு. ஏன் ஏன் நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணுறீங்க? அப்படி என்ன என்கிட்ட பிடிக்கலை, அதான் நான் சாரி கேட்டேன்ல அப்படின்னு. இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுக்கலாம்ல ப்ளீஸ் அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்ல மாட்டான். இவங்க காரை ஃபாலோ பண்ணி ஒரு கார் வந்ததுன்னு சொன்னேன்ல, அது பார்த்திங்கன்னா பிஏ தான். அந்த இடத்துக்கு பிஏவும் வந்து இவங்க 2 பேரும் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே பாரு உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான், ஸோ அவனை நீ இது பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தானே இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு. இங்கே பாரு, அது என்னோடய பர்சனல், அதிலலாம் நீ தலையிடாதுன்னு. இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிறான். வைட்டிக்கு செம கடுப்பாயிட்டுருக்கு. இவன் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். இப்போ அந்த ஆன்ட்டி அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. நீ அந்த பொண்ணை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டியா அப்படின்ட்டு. அந்த நேரம் கரெக்டாக ஹீரோயினும் வந்துடுறா. அந்த வைட்டி ரொம்பவே அழகாக இருக்கா, ரொம்பவே அறிவாகவும் இருக்கா, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, நீ எதுவும் லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பிபி ஏறிட்டுருக்கா அவளை பற்றி பேச பேச. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவன் அங்கேருந்து போயிடறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏம்மா இதெல்லாம் போய் அவன்கிட்ட கேட்டுட்ருக்காவா அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் அவங்க சீனியர் இருக்காங்கள, அவங்கள தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறா, எங்கே போனாலும் எனக்கு வேலை கொடுக்க மாட்றாங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த நாள் மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ட்டு. இவங்களுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாளே அப்படின்ட்டு. ஆன் ஸ்டேஜ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கள்ல, ட்ராமாலாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஆடிஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீ போய் கண்டிப்பாக பாரு, நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவளும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கா. அங்கே இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாமே வந்துட்டு ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ட்ராமாவுக்கு. ஸோ ஒரு பொண்ணு டைலாக் சொல்ல வரும்போது அவள் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெபனாக நின்றுட்டே இருக்கா, சொல்லுமா சொல்லு அப்படின்ட்டு. ஸோ அதனால் அந்த டைரக்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க, ஒழுங்காக வந்துட்டு டைலாக்லாம் மெமரைஸ் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு பக்கத்தில் தான் வந்து உட்காருது. இவளும் கேட்குறா, என்னம்மா ஆச்சு, ஏன் உன்னோட டைலாக்கை சொல்லலை, நீ ரொம்பவே நர்வஸாக ஃபீல் பண்ணியா? ஆமாங்க்கா, எனக்கு கொஞ்சம் பதட்டமாயிருச்சு. ஃபஸ்ட் டைம் எனக்கும் ரொம்பவே நர்வஸாக இருந்துச்சு, அப்படியே படப்படன்னு இருந்தது. ஆனால் போக போக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்பவே விரும்பி தான் அந்த வேலையை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. இந்த பொண்ணு பார்க்குறா, நீங்கள் என்ன ஆக்டரா அப்படின்ட்டு. அப்போ தான் உத்து பார்த்துட்ருக்கா, அட நீங்கள் அந்த ஹோஸ்ட்டு தானே அப்படின்ட்டு. இவளும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த டேரக்டர் வராரு. அவர் வந்தோடனே இந்த குட்டி பொண்ணு வந்து கத்திகிட்ருக்கா, சார் இவங்க யாருன்னு தெரியுதா, அந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே ஹோஸ்ட் பண்ணாங்களா அவங்க தான் அப்படின்ட்டு. ஸோ அவரும் வந்து பேசிகிட்டு இருக்காரு, ஓ அப்படியா அப்படின்ட்டு. அப்போ இவ பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்யூம் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்ருக்கா. சரிம்மா இந்த ரிஹர்சல் எல்லாமே முடிச்சுட்டு உன்னோட ரெஸ்யூம் எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டு கூப்பிட்றேன் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த ரிஹர்சல் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காரு. அது முடிஞ்சதுக்கப்புறமா இவர் வராரா, அவளும் வந்து கேட்குறா ஆர்வமாக என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு. ஏம்மா நீ ரொம்பவே ஃபேமஸான அந்த ஹோஸ்ட்டு தானே, எதுக்கு உனக்கு வேலை போச்சு அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா திணறா, அப்படின்னு இவர் ஏதோ சொல்ல வராரா, போச்சுடா இதுக்கப்புறம் அவர் நம்மளுக்கு வேலை தரமாட்டார் அப்படின்ட்டு. சார் மற்றவங்க நினைக்கிற மாதிரிலாம் தப்பாக எதுவுமே இல்லை சார், அது வந்து அப்படின்னு எதோ எக்ஸ்பிளைன் பண்ண வராளா. இவர் பார்த்தீங்கன்னா
அட போதுமா, ஒரே ஒரு ஃபோட்டோ இன்டர்நெட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நீ ரொம்பவே மோசமான ஒரு பொண்ணு அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. ரொம்ப ஃபேமஸாக வளர்ந்துட்டு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் இமேஜ் எல்லாம் வராதான் செய்யும். அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தி இருக்கவே கூடாது, அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது, அதெல்லாம் விட்டுறணும். ஸோ நீ போயிட்டு இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே பார்த்துக்க, எல்லாமே நோட்ஸ் எடுத்துக்க சரியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவளா பார்க்குறா, என்னதான் சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் என்ன ஹையர் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. அட ஆமாம்மா, உன்ன மாதிரி ஒரு டேலண்டடான அதுவும் ஃபேமஸான ஒரு ஆள் என் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு தானே பெருமை அப்படின்ட்டு ஹீரோயினுக்கா ரொம்பவே ஹாப்பியாகிடுது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயினுக்கு ஒரு வேலை கிடச்சிருந்துருக்கோம். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் வைட்டியை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நடந்து வந்துட்டுருக்காளா. அப்போ பிஏ வந்து கேட்குறாரு, என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. ஏம்மா, நேற்று ஏதாவது உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா என்ன அப்படின்ட்டு. இவளா கடுப்பாயிடுறா, லவ் பண்ணால் தானே பிரேக்கப் ஆகும், என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அவள் பார்த்திங்கன்னா முன்னாடி வர அங்கே ஹீரோ பார்த்திங்கன்னா அதெல்லாம் நின்று கேட்டுட்டு இருந்திருப்பான் போல். ஸோ பிஏவை ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னாச்சு, ஏன் கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி தான் பிஏ சொல்லிகிட்டு இருக்கான். சரி போயிட்டு அந்த ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு பிஏவை அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சுட்டு, நீங்கள் என் கூட உள்ளே வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான். அவளுக்கு பார்த்திங்கன்னா காஃபியெல்லாம் போட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் உங்கள் மைண்டில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே கிளியர் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. இவ பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு நீங்கள் ரொம்ப நிம்மதியாக தூங்குனீங்களோ அப்படின்னு. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாரு, எல்லா விஷயங்களையும் நம்ம தாண்டி தான் வரணும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னோட எமோஷ்னலில் தயவு செஞ்சு ஒர்க்கில் காமிச்சிடாத, அது வேற இது வேற அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், ரெண்டையுமே ஒரே இடத்துல போகிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. என்னோடய பர்சனல் லைஃப் வேறு, ஒர்க்கு வேறு. நான் எப்படி வேலை பார்ப்பேன் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ நீங்கள் ஒன்றும் இதை நினச்சி கவலைப்படாதீங்கன்னு. இவன் பார்த்திங்கன்னா பேக்கை தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. இவன் ஸ்டெப்பனாக அப்படியே தான் உட்காந்துட்ருக்கானா. இவன் வெளியே போயிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே போயிட்டுருக்கா. மொட்டை மாடியில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அந்த இடத்துக்கு பிஏ பார்த்திங்கன்னா காஃபியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இவளும் பார்க்குறா, என்னது அப்படின்ட்டு. அது அது வந்து அது ஒன்றும் இல்லை, நீங்களே குடிச்சு பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ இவளும் பார்த்திங்கன்னா குடிக்கிறா. என்னது இது, சாக்லேட்டா, நான் கூட காஃபின்னு நினச்சேன் அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா அப்படியே எந்திரிச்சு வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அது பொண்ணுங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேறு பார்க்க கொஞ்சம் டல்லாக இருந்தீங்களா, அதனால தான் நான் இது வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. நீங்கள் என்னமோ அமைதியாக வேலையை மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்குது, ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு 2 பேரும் நார்மலாக உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்து அந்த மெய்ட் ஆண்டிகிட்ட கேட்குறான், என்ன பண்ணுறாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு. நேற்று நைட்டை ஹீரோன் அடித்த விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு அந்த ஆன்ட்டியுமே வந்துடுறாங்க. யான் வீட்டுக்கு வந்துட்டியா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கொடுக்கணும், வா வா அப்படின்ட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க ரூமில் போயிட்டு எதையோ தேடிட்டுருக்காங்க. இவனுக்கா ஒன்றுமே புரியல. ஆன்ட்டி நீங்கள் எதை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, நான் ஒரு பொருளை மறந்து வச்சுட்டேன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஏதோ முக்கியமானதாக இருக்கும் போலையே அப்படின்ட்டு ஃபுல்லாக தேடுறான் அந்த ட்ராயரை. அப்புறம் பெட்டெல்லாம் தூக்கிட்டு பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்து இவன் செம்மையாக ஷாக் ஆகிடுறான். என்னன்னு பார்த்தா இவங்களும் இவங்க அப்பாவும் சின்ன வயசில் இருக்கும்போது ஒன்றா ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க, அதாவது எங்கள் ஏஜில். அதை பார்த்து இது என்னது, எங்கள் அப்பாவும் உங்களுக்கு எப்போலேருந்து தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்தம்மா பார்த்தீங்கன்னா நான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கேன்ல, அந்த டீனேஜ்லலாம் நான் எவ்வளோ அழகாக இருப்பேன் தெரியுமா, பசங்களாம் என்ன சுற்றி சுற்றி வருவாங்க அப்படின்னு. இந்த அம்மா வேறு மாதிரி பார்க்க ஹீரோவுக்கு வெறி ஆகிட்டுருக்கு. நான் எதை கேட்டால் நீ எதைம்மா சொல்லிகிட்ருக்க அப்படின்னு. ஆனால் இதை நான் ஒன்றும் தேடலை, அது அந்த சைட் தூக்கி போட்டுட்டு சொல்லிட்டுருக்கு, இங்கே பாரு இது ஒரு பெரிய சீக்ரெட்டு, ஆனால் இதை நீ ஹீரோயின்ட்ட மட்டும் சொல்லவே கூடாது அப்படின்னு. இவனுக்கா அப்படி என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஸோ உட்கார வச்சு பொறுமையாக கேட்குறான், அப்படி என்னது, என்ன சீக்ரெட்டு, என்னதை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னு. அது அது வந்து கீ, அது ஒரு கீ, அது முக்கியமான ஒரு கீ, ஆனால் அதை நான் எங்கே வச்சேன் அப்படின்ட்டு சொல்லுது. இவனுக்கா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வீட்டில் வச்சிங்களா, இல்லை உங்கள் ஸ்டடி ரூமில் வச்சிங்களா, இல்லை கார்டனில் வச்சிங்களா, எங்கே வச்சிங்க?
ஆ எங்கே வச்சேன்? ஃப்ளவரு, குழி தோண்டி, ஏதோ ஒரு பூச்செடி அப்படின்னு சொல்லுது. இவனுக்கா? ஐயோ! இது சொல்றத வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்ற மாரி தான் இருக்கு. அவங்க ரூம்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செடியெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் போய் எடுத்து பார்த்துட்ருக்கானா, அப்ப இது கூப்பிடுது. "ஒரு நிமிஷம் நில்லு. அது அது இங்க இல்ல. அது இங்க இல்ல. அது வந்து" அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்துர்றா. ஸோ யான்கிட்ட கேட்குறா, "அம்மா நீ என்ன பண்ணிகிட்ருக்க? எதை தேடிட்டுருக்க?" அப்படின்ட்டு. இவனும் பார்த்தீங்கன்னா, "அதுவா உங்க அம்மா ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்களாம்" அப்படின்னு சொல்ல வரான். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, உசு உசுன்னு சொல்லிகிட்ருக்கு. "சொல்லாத, சொல்லாத" அப்படின்னு. "அது ஒன்றும் இல்லை. நீ உங்கள் அம்மாவை பார்த்துக்க. நான் இங்கேருந்து போகிறேன்" அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இவளும் உங்கள் அம்மாட்ட கேட்குறாங்க, "அம்மா என்ன விஷயம்? எதுக்கு நீங்கள் யான்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இங்கே பாரு, இந்த டஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் க்ளீன் பண்ணு" அப்படின்ட்டு அப்படியே டாப்பிக்கே மாற்றி விட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பெருசாவும் எடுத்துக்கறல, விட்டுறா. ஸோ இவளுக்கு ஒரு ஜாப் கிடச்சிருக்குல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி ஏதேதோ ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்ருக்கா. அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த ஒர்க்குக்கு போயிடுறா. ஸோ வீட்டில் நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் தான் இருக்காங்க. அப்போ குடுகுடுன்னு ஓடி வருது. "எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அது வந்து உங்கள் அப்பாவோட ரூமில்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அப்பா ரூமில் இருக்கிற அந்த பூச்செடியில் எதுவும் இருக்குமோ அப்படின்ட்டு போய் தேடி பார்க்குறான். பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டுருக்கான். "ஆன்ட்டி ஆன்ட்டி" அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர்லாம் பின்னிட்டுருக்கு. குளிர்காலம் வரப்போகுதுல்ல, ஹீரோயினுக்கு குளிரும்ல, அதனால தான் அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்க்குறான். "இதைத்தானே நீங்கள் தேடுறீங்க? இது என்னது? இது எதோடது?" அப்படின்ட்டு. அது அது எதுக்குன்னு தெரியலையே, ஆனால் இது ரொம்பவே சீக்ரெட்டு. உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்பவே சீக்ரெட்டான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. இவனுக்கா ஒன்றுமே புரியல. குவாங்க்கு கூப்பிட்டு இந்த கீ எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கான். "இது என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லு" அப்படின்ட்டு. அவனும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்ப அவங்க அப்பா ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். என்னதாப்பா நடக்குது? என்ன விஷயங்கள் தான் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. "இந்த மாதிரி பண்ணுங்கடா, அந்த மாதிரி பண்ணாதீங்கடா" அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. அவனுக்கு கால் வந்துட்டுருக்கு. குவாங் தான் பண்ணுறான். "சார் அது கண்டுபிடிச்சாச்சு. இது பேங்கில் வந்து சேஃப் கீ இருக்கும்ல, அதாவது லாக்கர், அந்த கீ தான் சார்" அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கான். இந்த லாக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து அவனோட ரூமில் உட்காந்து பார்த்துட்ருக்கான். அதில் 3 பேர்த்தோட கை அச்சு இருக்குது. அதில் ஒரு வாண்டோட அச்சுமே இருக்குது. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் தான் இருக்குது. இவன் அதை பார்த்து செம்மையாக ஷாக் ஆகிட்டுருக்கான். அதில் என்ன அப்படி இருந்துச்சு, யாரோட டிஎன்ஏ ரிப்போர்ட் அப்படின்றது கரெக்டாக தெரியல. இதுக்கப்புறம் ஜியாங்கோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த அடியாள்கிட்ட சொல்லிட்டுருக்காரு. "என்ன சொல்கிற? ஹீரோ அந்த சிட்னிக்கு போனானா? யாரை போய் மீட் பண்ணா? சரி, நீ உடனடியாக அங்கே போய் அவன் யாரை மீட் பண்ணா, என்ன விஷயம் அப்படின்றத எனக்கு கேதர் பண்ணி சொல்கிற" அப்படின்னு. இவங்க 2 பேரும் பேசுகிறத நம்ம ஜியாங் பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்டுட்ருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். டாக்டர் வந்துட்டு ஹீரோ கேட்டால் அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பென்ட்ரைவில் போட்டு கொடுக்குறான். "சீக்கிரம் இந்த விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிங்க. ஏன்னா ஹீரோயினுக்கும் ஆன்ட்டிக்கும் தான் ரொம்பவே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு" அப்படின்னு. "நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு. ஆனால் இந்த டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. எங்கேயோ இடிக்குதே, எங்கேயோ இடிக்குதே அப்படின்ட்டு. அன்னைக்கு அந்த அடியாள் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டியை மேலே மொட்டை மாடிக்கு கூட்டு போயிருப்பான்ல, அங்கே போய் பார்க்கலாம் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பபிள் கம் கிடக்கு. என்னடா இது, இது எப்பறம் இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கேமராவை பார்த்தா அந்த பபிள் கம்மை வச்சு அந்த கேமராவில் ஒட்டியிருக்காங்க. அதுதான் கீழே விழுந்திருக்கு. ஸோ இவனுக்கு பயங்கர டவுட் ஆகிடுது. நேராக ஹீரோட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், "எனக்கு இந்த ஆக்சிடெண்ட் வந்துட்டு ஒரு கொலை முயற்சியாக இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது" அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போது இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. கன்ஃபார்ம் இவன் தான் அன்னைக்கும் வந்தான். ஒரு வேளை இந்த ஆக்சிடெண்ட்டை ஃப்ரேம் பண்ண மாதிரியே இருக்குது. அங்கிளை வந்துட்டு கொலை பண்ணிட்டு அந்த கில்ட்டினால் இவங்களும் போய் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரேம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே வீட்டில் அந்த மெய்ட் ஆண்டி பார்த்தீங்கன்னா குக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டுருக்கா. "என்ன ஆண்டி, ஸ்மெல்லாம் பயங்கரமாக இருக்குது" அப்படின்ட்டு. "அடா ஆமாம்மா, நீயும் வந்து சாப்பிடு" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "ஆண்டி, யானுக்கு சின்ன வயசில் என்னதெல்லாம் பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு" அப்படின்ட்டு. அவனுக்கு சிக்கன் நூடுல்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அவங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, "யானை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கங்க பார்த்துக்கங்க" அப்படின்ட்டு. "யானோட அம்மாவா?" "ஆமாம்மா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இறந்து போனாங்க.
ஆனால் அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி யான் வந்து என்னோட பையன் கிடையாது, அதனால் நீங்கள் அவனை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரில. ஒரு வேளை உடம்பு சரியில்லாதனால ஏதேதோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் இவளுக்கு நல்லா புரியுது அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு. வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வைத்தி வந்துட்டுருக்கா, ஹீரோயினை மீட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அந்த நேரம் தான் கரெக்டாக ஹீரோவுமே வந்திருப்பான். அவனும் கேட்குறான், நீ இங்கே என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லை, ஹீரோயினையும் உங்கள் அம்மாவையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி வா அப்படின்னு 2 பேருமே உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை சாப்பிட வைக்கணுன்றதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருப்பா. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தோன்னா அவளுக்கு மூஞ்சியே சரியில்லை. சரி வாங்க எல்லாருமே போயிட்டு சாப்பிட்லான்ட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு வைத்தியம் யாருன்னு தெரில. கேட்குறாங்க, அம்மாம்மா இது யார் அப்படின்னு. அட ஆன்ட்டி என்ன நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹீரோயின் வந்து சொல்கிறா, அது வந்து யானோட அப்படின்னு இழுக்கும்போது அவன் திரும்பி ஒரு மாதிரி பார்க்குறானா, ஃப்ரெண்டு தாம்மா ஃப்ரெண்டு அப்படின்னு. நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு வேளை யானோட கேர்ள் ஃப்ரெண்டா என்ன அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அம்மா கொஞ்ச நேரம் வாயை மூடு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. யான் பார்த்தீங்கன்னா அப்படியே சிடுசிடுன்னு தான் உட்காந்துட்ருக்கான். வைட்டி வந்துட்டு இல்லைலாம் சொல்லலை, சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்காளா. எனக்கு தெரியும் இந்த காலத்து பசங்க யார்கிட்டையுமே வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க 2 பேரோட பேருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படி இப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோனுக்கு தான் கடுப்பாயிட்டுருக்கு. யான் வந்து ரொம்பவே நல்ல பையன், நீ அவன் கூட இருந்த அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவ அப்படி இப்படின்ட்டு. இவளுக்கா முடியல, கொஞ்ச நேரம் சாப்பிட்றீங்களா, சாப்பாடு வந்து சூடு ஆறிடும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் பேசாமல் சாப்பிட. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர்லின்ட்டு வந்து கால் வருது. ஸோ இவன் அந்த ஃபோனை எடுக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கான், யார் இது கால் பண்ணியிருக்கா அப்படின்னு. இவளும் தனியாக வந்து பேச அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, நீ ஹாஸ்பிட்டல் வர முடியுமா, ஏன்னா டியாங் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. சரி சரி நானும் வரேன், வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறா. இவன் என்ன பேசுகிறா ஏது பேசுகிறா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோவும் காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருக்கா. பேசி முடிச்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க நான் அர்ஜெண்ட்டாக போகணும் அப்படின்ட்டு யான்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கா, நீயும் ஹாஸ்பிட்டல் வரியா டியாங்க மீட் பண்ண அப்படின்னு. இல்லை, அவன்கிட்ட ஹாய் சொன்னதா சொல்லிடு, அப்புறம் லின்னையும் கேட்டதா சொல்லிடு அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி தயங்கிட்டே போயிட்டுருக்கா. ஏன்னா வைட்டி இருக்காளே, இவங்க 2 பேர்த்த எப்படி ஒன்றா இருக்க விடுறது அப்படின்ட்டு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். அதனால் அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோக்குமே புரியுது, அவள் போகிறதே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கானா. இதை பார்த்தோன்னா ஒயிட்டிக்கு செம்மையாக கடுப்பாயிட்டு தான் இருக்கு. அந்த சைடு அந்த லின் பார்த்தீங்கன்னா டியாங்குக்கு பயங்கரமாக கதைலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஹீரோயினும் உள்ளே வர அவன் பார்த்தீங்கன்னா, அக்கா வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். இவங்க வேகமாக வெளியே பார்க்குறாங்க, எங்கே ஹீரோ வந்திருக்கானா அப்படின்ட்டு. ஆனால் இல்லையா. ஸோ ஒரு ஏமாற்றம் மூஞ்சில் தெரியுது. நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நான் போய்ட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு அவங்க வெளியே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் டியாங்க நீ தூங்குடா அப்படின்ற மாதிரி சொன்னால், இல்லை இல்லை நான் தூங்குனதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து போயிடுவீங்க, கண் முழிச்சு பார்க்கும்போது நீங்கள் இருக்க மாட்டீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அப்படிலாம் இல்லைடா, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஆனால் டெய்லி உன்னை வந்து நான் மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவனை தூங்க வச்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து கேட்டுட்ருக்கான், உங்களுக்கு ஏதாவது எங்கள் அப்பாவை பற்றி ஞாபகம் வந்துச்சா, உங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு நடுவில் என்ன தான் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க, என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்கும், எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ பேசாமல் அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா குழம்பிட்டுருக்கு, என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. அப்போ சில விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேஜில் இருக்கும்போது இவங்களை தேடி ஹீரோவோட அப்பா வந்துட்டுருக்காங்க. அட வந்துட்டிங்களா, எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது, ஒரு ஹாப்பியான நியூஸாக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்படியா என்னம்மா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கும்போது இந்தம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குது, நீங்கள் வந்து அப்பாவாக போகிறீங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. அவர் மூஞ்சியே மாறிடுது, என்னம்மா சொல்கிற அப்படின்ட்டு. ஏன் உங்களுக்கு ஹாப்பியாக இல்லையா, அது ஒன்றும் இல்லை, என்னோடய சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது உனக்கு தெரியும்ல அப்படின்னு. அட அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் எப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, ஏன்னா அப்பா இல்லாமலாம் குழந்தைய வந்துட்டு வளர்க்குற அந்த பேச்சே எனக்கு வேண்டாம் அப்படின்னு. சரிம்மா கொஞ்சம் டைம் கொடு, நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிவிட்டு உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், என்னால் முடியாது, எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணுறது, என்னால் முடியாது அப்படின்னு இவங்க கத்த. இவருக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில, என்னோட நிலமை தெரிஞ்சும் நீ இப்படி பேசலாமா,
சரி, அப்போனா உங்களுக்கு நான் 3 மாதம் டைம் குடுக்குறேன். அதுக்குள்ளேயும் நீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சிருங்க அப்படின்னு. இவரு பார்த்தீங்கன்னா பட்டுன்னு சொல்லிட்டுருக்காரு. இல்ல, என்னால முடியாது. 3 மாசத்துக்குள்ளலாம் என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. இந்த அம்மா காட்டு கத்து கத்திட்டு இருக்கு. அப்புறம் எதுக்குடா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன? அப்புறம் எதுக்கு என்ன லவ் பண்ண? அப்படி இப்படின்ட்டு கத்திட்டு, என் மூஞ்சிலே முழிக்காத. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பார்த்துக்கவே வேணாம் அப்படின்ட்டு, அந்த அம்மா கோஷ்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கு. அப்படியே வீட்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, அவங்க அப்பாவோட ஃபோட்டோக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்கான். "நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. ஹீரோயின் தான் உங்களோட உண்மையான பொண்ணு. ஆனா, நான் அவகிட்ட எப்படி இந்த விஷயங்கள சொல்லப் போறேன்னு தெரியல. ஆனா ஆனா நான் சொல்லி தானே ஆகணும். அவள கண்டிப்பா நான் பாதுகாப்பேன். இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுதுன்னு எனக்கே தெரியல" அப்படின்னு. அட பாவிங்களா! என்ன தான்டா சொல்கிறீங்க, ஹீரோயினோட அப்பா வந்துட்டு இந்த ஆளு தானா அப்படின்னு. ஸோ இந்த ட்விஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நைட்டு பார்த்தீங்கன்னா இவன் ரெடியாகி கீழே வந்துட்டுருக்கான். குவாங் வந்து கேட்குறான், சார் எங்கே போகிறீங்க, நான் கொண்டு வந்து உங்களை ட்ராப் பண்ணுறேன். இல்லை வேண்டாம், என்னை ஃபாலோ பண்ணி வராத, எனக்கு காலும் பண்ணாத அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடறான். ஒரு ஸ்டேடியத்தில் வந்து பயங்கரமாக குடிச்சிட்ருக்கான். நிறைய குடிச்சிருப்பான் போல், நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் கிடக்கு. ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறான், இவன் ஏன் இப்படி குடிச்சிட்ருக்கான் அப்படின்ட்டு. அந்த பாட்டில் எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு இருக்கா. குடிக்காத, ஸ்டாப் பண்ணு, உன்னை நீயே இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிக்கிற அப்படின்னு. அட போமா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் குடிக்க, இங்கே பாரு நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீ என்னை தடுக்காமல் இரு அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப குடிச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அவனோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறா. நான் சொல்கிறது கேளு அப்படின்ட்டு. இங்கே பாரு இங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.